ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய நவம்பர் மாதத்திற்குரிய 3 விதமான திருமலை தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆகஸ்ட் 22ஆம் தேதி நவம்பர் மாதத்திற்கான திருமலை தரிசன டிக்கெட் புக்கிங்ஸ் 3 இருக்குது. திருமலையில் வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய புஷ்ப யாகத்திற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நவம்பர் 9ஆம் தேதி திருமலையில் புஷ்ப யாகம் நடக்க இருக்குது. இதற்குரிய தரிசன டிக்கெட் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்ஸ் டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு கீழே The periodical Seva Pushpayagam in Srivari Temple Tirumala will be conducted from 9/11/2024 என்று ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதற்கு பக்கத்துலேயே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை எக்ஸாக்டாக 10 மணிக்கு நம்ம கிளிக் பண்ணோம்னா நவம்பர் மாதத்திற்குரிய கேலண்டர் ஓப்பன் ஆகும். புஷ்பயாகம் ஆர்ஜித சேவாஸ்க்கு கீழே ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கும். ஸோ 10 மணிக்கு நம்ம கிளிக் பண்ண உடனே நவம்பர் மாதத்தினுடைய கேலண்டர் ஓப்பன் ஆகி அதில் நவம்பர் 9ஆம் தேதி மட்டும் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகி இருக்கும். அந்த தேதியை நம்ம சூஸ் பண்ணோம்னா கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட் ஆப்ஷன் இருக்கும். 1, 2ன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 2 டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 2 சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 பேருக்கு இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் நமக்கு எனேபிள் ஆகும். இல்லைனா நம்மளால் அகாமடேஷன் புக் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு மட்டும் இந்த டிக்கெட் புக் பண்ணுறோம்னா அகாமடேஷன் லிங்க் நமக்கு எனேபிள் ஆகாது, அகாமடேஷனும் புக் பண்ண முடியாது. 2 பேருக்கு புக் பண்ணும் பட்சத்தில் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும், அகாமடேஷனும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த புஷ்ப யாகத்திற்குரிய டிக்கெட் ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 700 ரூபாய். 2 பேருக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 1400 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட் நிமிஷத்துக்குள்ளே புக் ஆகி முடிஞ்சிடும். இந்த டிக்கெட் புக் பண்ணுற பிளானில் நீங்கள் இருக்கீங்கன்னா அவசியமாக கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டிக்கெட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் புக் பண்ண முடியும். இந்த டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணி முடித்த உடனே ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதற்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஒருத்தருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒருத்தரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேருக்கு இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக ஜெண்டர் ஆப்ஷனில் மேல் ஃபீமேலோடு சேர்த்து டிரான்ஸ்ஜெண்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். புஷ்பயாகம் பற்றிய டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. இந்த புஷ்பயாகம் டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணோம்னா ஒரே நாளில் 2 முறை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பண்ணலாம். மற்றபடி குலசேகரன் படி வரைக்கும் போயோ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் நின்னோ தரிசனம் பண்ண முடியாது. இதே போல் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு மற்ற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீபாலங்கார சேவா புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. அதற்குரிய புக்கிங் லிங்க்கும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் கோட்டா ஃபார் த சேவாஸ் லைக் கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் அண்ட் சஹஸ்ர தீபாலங்கார சேவா ஃபார் நவம்பர் 2024 will be available for booking 22/8/2024 at 10 AM கொடுத்து பக்கத்துலேயே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா நவம்பர் மாதத்திற்குரிய கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் நமக்கு சேவாஸில் எந்த சேவா நீங்கள் புக் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த சேவாவை சூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். கல்யாணோத்சவம் சேவா மட்டும் ஒரு டிக்கெட் மட்டும் தான் நம்மளால் புக் பண்ண முடியும். அந்த ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். அது கப்பிள் டிக்கெட் அப்படின்றனால ஒரு டிக்கெட் புக் பண்ணாலே 2 பேர் தரிசனத்திற்கு போகலாம், 2 பேர் கல்யாணோத்சவம் சேவாவும் அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு டிக்கெட் புக் பண்ணாலே நமக்கு கல்யாணோத்சவம் சேவாவுக்கு மட்டும் ஒரு டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்திலே 2 பேர் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுறனால புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். மற்ற ஆர்ஜித சேவாஸான ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவாவிற்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணோம்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணோம்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஸோ அகாமடேஷன் தேவைப்படக்கூடியவங்க 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். 2 டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபாய். கல்யாணோத்சவம் சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டின் காஸ்ட் 1000 ரூபாய். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவா இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா திருமலையில் நேரடியாக சேவா பார்த்துட்டு அதே நாள் சேவா முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். 2த்துக்கும் சேர்த்து தான் நம்ம டிக்கெட் காஸ்ட் பே பண்ணுறோம். புஷ்பயாகமும் ஆர்ஜித சேவாஸ்க்கு கீழே தான் வருது.
ஸோ இன்றைக்கி 5 ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் காலையில் 10 மணிக்கு இருக்குது. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவா, இது கூடவே புஷ்பயாகம் சேவா டிக்கெட்ஸும் ஓப்பன் ஆகுது. இதற்குரிய ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண வேண்டாம். நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தைகளினுடைய ஐடி ப்ரூஃபாக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃபுக்காக எடுத்துகிட்டு போகணும். ஒரு முறை இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம்னா அந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், இமெயில் ஐடி, நம்முடைய ஆதார் நம்பர் 180 நாட்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, இமெயில் ஐடி யூஸ் செய்து நம்மளால் இன்னொரு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா நீங்கள் ரீசன்ட் பீரியடில் கடந்த 180 நாட்களில் நீங்கள் கல்யாணோத்சவமோ, ஊஞ்சல் சேவாவோ, ஆர்ஜித பிரம்மோத்சவம் அல்லது சஹஸ்ர தீப அலங்கார சேவா அல்லது ரீசெண்டாக நடந்த ஆனுவல் பவித்ரோத்சவம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் நம்மளால் புக் பண்ண முடியாது. ஒரு ஆர்ஜித சேவா புக் பண்ணி நம்ம தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகு தான் இன்னொரு ஆர்ஜித சேவா டிக்கெட் நம்மளால் புக் பண்ண முடியும். அதற்கடுத்து இன்று மதியம் 3 மணிக்கு நவம்பர் மாதத்திற்குரிய வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணுறோம்னா சேவாவை நேரடியாக திருமலையில் போய் பார்க்க முடியாது. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும். பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம சூஸ் பண்ண தேதியில் போய் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மட்டும் நீங்கள் எத்தனை டிக்கெட்ஸ் வேண்டுமானாலும் புக் பண்ணிக்கலாம். ஒரு முறை மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்த பிறகு மேக்ஸிமம் ஒரு லாகினில் 2 டிக்கெட்ஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அந்த 2 டிக்கெட்ஸ் புக் பண்ண பிறகு மறுபடியும் லாக் அவுட் ஆகி மறுபடியும் அதே மொபைல் நம்பர்லேயே நீங்கள் லாகின் செய்து அதே 2 பர்சன்ஸுக்கோ அல்லது வேறு யாருக்காவது நீங்கள் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணும் பட்சத்தில் 1000 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் ஒரு டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் புக் அகாமடேஷன் லிங்க் நமக்கு எனேபிள் ஆகாது. மினிமம் 2 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். நம்மளால் திருமலையில் அகாமடேஷன் புக் பண்ண முடியும். டிக்கெட் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூபிஐ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். யூபிஐ மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகும். ஸோ யூபிஐ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு டிக்கெட்ஸ் புக் பண்ணி முடிச்சிடலாம். அல்லது உங்ககிட்ட யூபிஐ ஆப்ஷன் இல்லை, என்கிட்ட நெட் பேங்கிங் ஆப்ஷன் தான் இருக்குது அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அதுவுமே ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய புக்கிங்ஸுக்கு 9:55க்கெல்லாம் நீங்கள் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும். எக்ஸாக்டாக 10 o'clock கிளிக் ஹியர் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். எதில் உங்களுக்கு வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக் பண்ணும்போது எரர்ஸ் வந்தாலும் அல்லது பேமெண்ட் பண்ணுறப்போ எரர் வந்தாலும் பொறுமையாக மறுபடியும் ரீட்ரை கொடுத்துட்டே இருங்க. எரர் என்பது நமக்கு மட்டும் வர்றது கிடையாது, எல்லாருக்குமே வர்றப்போ தான் நமக்கும் எரர் வரும். ஸோ நம்மளை போல் நிறைய பேருக்கு எரர்ஸ் வரும். ஸோ நீங்கள் எரர் வந்த உடனே பதட்டமாகிடாமல் பொறுமையாக ரீட்ரை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் நிச்சயமாக புக் ஆகும். ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு புக் ஆகக்கூடிய டிக்கெட்டாக புஷ்பயாகம் இருக்கும், 2வதாக கல்யாணோத்சவம், 3வதாக ஊஞ்சல் சேவா, அதற்கடுத்து ஆர்ஜித பிரம்மோத்சவம், அதற்கடுத்து கடைசியாக தான் சஹஸ்ர தீப அலங்கார சேவா டிக்கெட்ஸ் புக் ஆகும். ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவங்க ஆர்ஜித பிரம்மோத்சவம் அல்லது சஹஸ்ர தீப அலங்கார சேவா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக டிக்கெட் கிடைக்கும். இந்த ஆர்ஜித சேவாஸ்க்கெல்லாம் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் சுபதம் என்ட்ரன்ஸ். மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள். அதற்கு 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி நம்ம தரிசனத்திற்கு போகணும். இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி புக் பண்ணணும் என்ற தனித்தனி வீடியோஸ் ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கேன். தேவைப்படக்கூடியவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.